அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற தலைப்பில் பயாலஜி ரிலேட்டடாக ஒரு வீடியோவில் ஒரு கொஷின் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், MCQ. அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 20 நாம் சந்திக்கிறோம். என்ன கொஷின் அப்படின்னா, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் கேலிக்ஸ். அதாவது என்னென்னா, ரெண்டு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் ஓரியன்ட் கொஷின்ஸ் தான். ரெண்டு ஃப்ளார் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, A and B அப்படின்னு சொல்லி. அந்த ரெண்டு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய டைப் என்னது, எப்படி அந்த டைப்பை நாம் பிரிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொசிஷன் ஆஃப் கேலிக்ஸ், புள்ளி வட்டத்தினுடைய அமைவு, அதை அடிப்படையாக கொண்டு இந்த இரண்டு மலர்களினுடைய வகை எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் எபிகைனஸ், ஹைப்போகைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். A வந்து எபிகைனஸா, B வந்து ஹைப்போகைனஸா. முதல்ல 3 வகையான இந்த அமைவுகள் காணப்படுகிறது, 3 வகையான பொசிஷன் காணப்படுகிறது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிகைனஸ், ஹைப்போகைனஸ் அண்டு பெரிகைனஸ். இது உங்களுடைய CBSE புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 5வது லெசன் 11th ஸ்டாண்டர்டில் இந்த ஃப்ளார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. இந்த ஃப்ளாருங்கிற தலைப்புக்கு கீழே இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் ஃப்ளார் இப்படின்னு போட்டு இருக்கும். இந்த பொசிஷன் ஆஃப் ஃப்ளார்ஸில் உங்களுக்கு வந்து 1, 2, 3 வகையான ஃப்ளார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் இதுக்கு பேர் கைனீஷியம். இந்த கைனீஷியத்திற்கு கீழே இருந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம், கைனீஷியம் தவிர மற்றதெல்லாத்தையும் என்னது, ஆண்ட்ரிஷியம், அதுக்கப்புறம் இது வந்து கொரோலா, அப்புறம் கேலிக்ஸ். இந்த கேலிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் இண்டிகேட்டிங் த செப்பல்ஸ். கேலிக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் செப்பல்ஸ், கொரோலா இஸ் மேட் அப் ஆஃப் பெட்டல்ஸ், ஆண்ட்ரிஷியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டேமன்ஸ். அப்போ இந்த 3மே ஓவரிக்கு கீழே இருக்குது. இது வந்து சூலக வட்டம், மகரந்த வட்டம், அல்லி வட்டம், புள்ளி வட்டம். புள்ளி வட்டம் புள்ளி இதழ்களால் ஆனது. கொஷினில் என்ன கேட்டிருக்கான், பொசிஷன் ஆஃப் த கேலிக்ஸ், புள்ளி வட்டத்தினுடைய அமைவிடத்தை வைத்து இதை எவ்வாறாக நாம் வகைப்படுத்தலாம், எந்த வகையில் அது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் ஹைப்போகைனஸ் அப்படிம்பாங்க. ஹைப்போ அப்படின்னா கீழே, கைனஸ் அப்படின்னா கைனீஷியம், அதாவது பிஸ்டல். பிஸ்டலுக்கு கீழே, கைனீஷியத்திற்கு கீழே எல்லா பார்ட்ஸும் இருக்குது. இதுக்கு பேர் சூலக கீழ் மலர் அப்படிம்பாங்க. மேல்மட்ட சூர்ப்பை அப்படின்னும் சொல்லுவாங்க. மேல்மட்ட சூர்ப்பை அப்படின்னா சுப்பீரியர் ஓவரி, சூலக கீழ் மலர் அப்படின்னா ஹைப்போகைனஸ் ஃப்ளார்ஸ். அப்போது ஓவரிக்கு கீழே ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்போகைனஸ். அப்படியே ரிவர்ஸில் இங்கே வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓவரிக்கு மேலே ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது, கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். சரியா? அல்லி வட்டம், புள்ளி வட்டம், மகரந்த வட்டம் எல்லாமே சூலகத்திற்கு மேலே காணப்பட்டால் அதுக்கு பேர் எபிகைனஸ் அப்படிம்பாங்க. கீழ்மட்ட சூர்ப்பை, சூலக மேல் மலர் அப்படிம்பாங்க. சூலகத்திற்கு மேலே மலரினுடைய பாகங்கள் இருக்கிறது. எபிகைனஸ், எப்பினா மேலே, கைனஸ்னா கைனீஷியம், பிஸ்டில், அந்த பிஸ்டிலுக்கு மேலே எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பெரிகைனஸ், தமிழ்லேயும் அதுக்கு பேர் பெரிகைனஸ் தான். சூழ்ந்தமைந்தவை அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா மேலையா கீழையான தெளிவாக தெரியாது. ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூர்ப்பை இருக்கு இல்லையா, சூலகம், அந்த சூலக வட்டத்தை சுற்றி காணப்படுகிறது. பெரிஃபெரல் ரீஜியன் ஆஃப் த ஓவரி இஸ் ஆக்குபைடு பை த ஃப்ளோரல் பார்ட்ஸ், கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். இந்த 2 படமும் அந்த பெரிகைனஸை இண்டிகேட் பண்ணுது. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய படம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் இருக்கக்கூடிய 2 படம், இதுவும் இதுவும் தான். இதை A அப்படின்னும் இதை B அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய CBSE புக்கில் இந்த B and C என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெரிகைனஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய A வந்து ஹைப்போகைனஸாக, அதை தான் கொடுத்துருக்காங்க. A வந்து ஹைப்போகைனஸ், B and C வந்து பெரிகைனஸ். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற D வந்து எபிகைனஸ் என்று கொடுத்துருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த படத்தை பாருங்கள். இப்போ உங்களுக்கு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே ஆன்சர் வந்து 2மே பெரிகைனஸ் தான். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.